வச்சாச்சு. எட்டி இது துவரம்பருப்பு குழம்பு, இது சாம்பார். இப்ப எல்லாத்துக்கும் பரமாறிட வேண்டியதான். ஆமா, இப்ப அப்படியே எல்லாரும் சாப்பிட்டுனா எல்லாத்துக்கும் வயிறு நிறைஞ்சிரும். கூட்டு பொரியல் பண்ணல, அதுக்கு தான் முருங்கை இலை பறிக்கலாம்னு பார்த்தா ஒரு முருங்கை இலை கிடைக்க மாட்டேங்குது. முருங்கை மரம் அந்த சைடு பார்த்தேன். நாம ஏன் ஒரு முருங்கைப்பூ இலை எடுத்து முருங்கைப்பூ ரசம் வைக்கப்படாது? இதுக்கே எங்க அக்கா மஞ்சப்பொடி தர மாட்டேன்னு சொல்லிட்டா. இவளுக்கு இவ கவலை. சரி மஞ்சப்பொடி இல்லாம ரசம் வச்சிருவோம். இல்ல கலர் நல்லாவே இருக்காது. டி ராணி அப்படிதானே டி, கலர் நல்லாவே இருக்காது டி. நாங்களே மஞ்சள் தண்ணி தான் போட்டு கலக்கி கலக்கி வைப்போம். அப்பதான் குழம்பு பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கும். என்ன ஈசே? ஆமா, மஞ்சப்பொடி வத்தப்பொடியை தான் நாங்க போட்டு கலக்கி வைப்போம். வேற எதுவுமே சேர்க்க மாட்டோம். முருங்கை இலை, கருவேப்பிலை இலை இதெல்லாம் பிச்சு போட்டாலே குழம்பு ரெடி ஆயிரும். அப்ப காய்கறிலாம் போட மாட்டீங்களா? அதெல்லாம் தொட்டா எங்க அக்கா அவ்வளவுதான் மொழி ரெண்டி பேத்து எடுத்துருவா. இந்த நிக்காலே பின்னாடி என் சேபா அவளே போதும் எங்க அக்காட்ட காட்டி கொடுக்க தெரியுமா? நீ வீட்டுல ஒரு பொருள் வைக்க மாட்டேக்க பரவே. இவெல்லாம் வேஸ்ட் தெரியுமா? எங்க கூட விளையாடக்கு வருவா. ஆனா எங்க அக்கா கட்டி போட்டு கொடுத்துவா தெரியுமா? சரி இப்ப நம்ம இவ்வளவு சோறு கறியெல்லாம் பொங்கிட்டா இப்ப என்ன பண்ண? அப்பா எவ்வளவு சோறு கறி பொங்கி வச்சுட்டாலுவே. நீ எல்லாத்தையும் விருந்துக்கு கூப்பிட வேண்டியதான். சாப்பிடறதுக்கு வாழை இலை வேணும். என்ன பண்ண? கார்ல நிறைய வாழை இலை இருக்கு தெரியுமா? காற்றாவி எடுக்க முடியாது. என் புருஷன்கிட்ட தான் இருக்கு தெரியுமா? அத்தாடி. ஆமா, எப்படி நான் கார் எடுத்து ஏதாவது பண்ணிடுவேன்னு தெரிஞ்சு சாவியை ஒளிச்சு வச்சுட்டாவ தெரியுமா? ஏட்டி அந்த பச்சை பயிரை எதுக்கிட்டு எடுத்து வச்சிருக்கியே? பாயாசம் வைக்கிறதுக்கு. அப்படின்னா ஏட்டி அவளை சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தான் மண்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுல கை வச்சிடாதீங்க டி. ஏட்டி ஐடியா வந்துட்டு. மண்டபத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ரசம் வச்சா என்ன? மண்டப ரசமா? அதான் மஞ்சப்பொடி கிடைக்கல, அத கலக்குனாலும் மஞ்சையா தான் இருக்கும். ஏட்டி ரச கலர்ல இருக்கும் மாட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருக்கோம் மாட்டி. இசை இப்ப என்னடி ரொம்ப யோசிக்க? இல்ல விருந்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆனா கூட்டுக்கறி தான் ரொம்ப கம்மியா இருக்குது. இவ யாழினி சொன்ன மாதிரி ரசம் வேற வைக்கணும். எங்க அக்கா வேற மஞ்சப்பொடி தரமாட்டா. அதான் இப்ப என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இசை நம்ம ஏன் கோயில் கூட வச்சு ஆடப்படாதே? அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் டி. செலவாகுமா? ஆமா, அதுக்கெல்லாம் சக்கரை பொங்கல் நிறைய வைக்கணும். எங்க அக்கா அரிசிலாம் தொடைய விட மாட்டான். இந்த அரிசியை நான் என் டவுசர்க்குள்ள தான் போட்டு கொண்டு வந்தேன். இருக்கத வச்சு விருந்து வைங்கட்டி போத மாட்டி. இவ அங்கிட்டு எதையும் எடுக்காதீங்க. யாழினி சொன்ன மாதிரி ரசம் வைக்கணுமே. யாழினி உனக்கு ரசம் வைக்க தெரியுமா? எனக்கு ரசம் வைக்க தெரியுமா? ஆனா மஞ்சப்பொடி இல்லையே. ஆமா, மஞ்சப்பொடி மட்டும் போட்டுட்டா போதும், ரசம் வந்துடும். பையன் இல்ல மஞ்சப்பொடி இல்லட்டா என்ன, நம்ம வேற ஏதாவது போட்டு ரசம் வச்சிருவோம். ஆத்தி மாணிக்கும் முன்னாடிக்கும் குழம்பு வைக்க தெரியாது போலுக்க. யாழினி எனக்கா? உனக்கும் குழம்பு நல்லா வைக்க தெரியும் போலுக்கு. இல்லக்கா எனக்கு ரொம்ப தெரியாதே, குறைய குறைய தெரியும். அந்த குறையதை இப்ப பார்த்தேனே. யாழினி வேற ரசத்துக்கு என்னெல்லாம் போட்டு வைக்கணும்? பூண்டு போடுவாங்க, வத்தல் போடுவாங்க, எனக்கு தெரியும். சத்த வத்தல்லாம் எடுத்தா அவ்வளவுதான். என்ன இசை உங்க அபியம்மா அடிப்பாவல்ல? ஆமா, வத்தல் எடுக்க முடியாது, அபியம்மா அடிப்பாங்க. வேற ரசத்துக்கு ஏதாவது போட முடியுமா? எனக்கு திருப்தியே வரல. இதெல்லாம் ரொம்ப கம்மி தெரியுமா? ஏண்டி எப்பவும் மண்ணு வச்சு தரட்டி சோறு பொங்குவியா? அப்படி பொங்க வேண்டியது. இல்ல ஜபா, இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா பொங்கலான்னு பார்த்தோம். விருந்துக்கு வேற எல்லாரையும் கூப்பிட வேண்டியிருக்கு. எல்லாரும் உங்க விருந்து தான் திங்க வரவா பாரு. அதெல்லாம் இசை நினைச்சா எல்லாரும் விருந்துக்கு சாப்பிட கூப்பிட்டுவா. அப்படிதானே இசை? அவளை உஸ்பேத்தி விடுறதா நீதான் கேட்டியா? எனக்கு நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்களே. மாடிக்கு முன்னாடி நீ வாங்க மாட்டேமத்துக்கு குவா வந்துரும். எதுக்குக்கா? இதுக்கு பேரு விருந்து. நீங்க வீடு கட்டி ஆடும்போது நாங்க எப்படிலாம் சாப்பிட்டோம்? அப்படி சொல்லிட்டி ராணி. அவ பொங்கி தரும்போது நம்ம எப்படிலாம் ரசிச்சு சாப்பிட்டோம் டி. எட்டிட்ட நல்ல பொங்கு டி. அதனால நீங்க சாப்பிட்டிய. அன்னைக்கு கூட நீ கூட்டாஞ்சலுக்கு மஞ்சள் பொடியே போடல, நாங்க சாப்பிடல. பைய உள்ளிக்கு மஞ்சள் பொடி போட்டா மட்டும்தான் குழம்பு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி வேற ஏதாவது புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமா? என்ன ட்ரை பண்ண போறியா? எப்பவும் ஒரே மாதிரி தானே வீடு கட்டி ஆடிட்டு இருக்கோம். நாம ஏன் புதுசா வைக்க கூடாது? எப்படி நம்ம மண்ணை குழப்பி வீடு கட்டுவோம். அங்க கின்சி மாமா அலெக்ஸ் மாமா எல்லாரும் பாத்ரூம் கட்டுவாங்களா, அதே மாதிரி நம்மளும் கட்டுவோமா? சூப்பர், நம்மளும் அதே மாதிரி கட்டி பால் கைப்பெல்லாம் வைக்கலாம்ல. நீங்க எங்கிட்டு சாப்பிடுவாங்க, நான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன். விருந்தாலே தேவையில்லையே. எல்லாம் சரிதான், ஆனா அதுக்கும் மஞ்சள் பொடி தேவை தானே. அக்கா மக்கா தெரியாம மஞ்சள் பொடி எடுத்து நான் ஒளிச்சு வச்சுட்டேன். இப்ப அந்த மஞ்சள் பொடி கையில கொண்டு நான் கொடுத்தாதான் இந்த வார்த்தையை விடுவா. அப்போ நீங்க தான் மஞ்சள் பொடி கொடுக்க முடியாது வச்சிருக்கீங்களோ? இங்க பாரு, ரெண்டு பாக்கெட் தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். வேற 10 என்ன பண்ண முடியும்? மஞ்சள் பொடி இருந்தாதான் எல்லா வேலையுமே ஓடும். செம்ம தாயே, நான் மஞ்சள் பொடி எடுத்துட்டு வரேன். டீச்சப்பா அப்படியே வத்த பொடி எடுத்துட்டு வாட்டி. அப்படியே என்ன ஓடட்டு அடிக்கிறதுக்கு சும்மா கூட நான் எடுத்துட மாட்டேன். நான் பால்காய் போச்சா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் விருந்து வைப்பேன். அதுக்காகவாது நான் எடுத்து தர மாட்டேன் மட்டி. செட்டி எடுக்க முடியாடி, இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் சாப்பாட்டுக்கு வேணும். கொஞ்சம் போல எடுத்துட்டு வாச்சவா. இங்க பாரு, கொஞ்சம் தான் எடுத்துட்டு வருவேன். சரி கொஞ்சமா எடுத்துட்டு வா. இங்க பாருங்கடி, இப்ப எல்லாரும் கூட்டாஞ்சல் பொங்கிருக்கோம். இனிமேல் அப்படி கிடையாது. இனி எல்லாரும் தனித்தனியா தான் சோறு கறி பொங்கணும். இசை என்ன சொல்லுதா? ஆமா, நாமெல்லாம் தனித்தனியா பெரிய வேண்டிய காலம் வந்தாச்சு. தண்ணி கொடுத்துட மாட்டே? ஆமா ஜவா, இனி தண்ணி கொடுத்து நான் பெயர வேண்டியதான். இங்க பாரு, இவ்வளவு பெரிய காடு இருக்குது. ஆளுக்கு ஒரு இடம், ஆளுக்கு ஒரு இடத்தை எடுத்து அதுல நாம திறமையை கட்டி வீடு கட்டுவோம்.
பொங்குறோம் அங்கதான் பால் காய்ச்சி வைக்கும். இப்பமே நாம எல்லாரும் பிரிஞ்சு தனித்தனியா போறோம். அவரோட விளையாட்டு சாமாவை தனித்தனியா எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இனிமேல் ஒண்ணா சோறு கறி பொங்க முடியாது, தனித்தனியா தான் பொங்கணும். சாமா அவரோட தண்ணியை கரெக்டா எடுக்கணும். யாரும் யாருக்குள்ளதையும் மாத்தி எடுக்க கூடாது. எடி இசை, அந்த கூடையில இருக்கிறது புள்ள யாம் விளையாட்டு சாமா. ஐயோ விளையாட்டு சாமா, அதுக்கு பொறுக்க திட்டி எனக்கு தாங்க. இசை, ஏற்கனவே நீ என் பொறுக்க திட்டி உடைச்சிட்டே சொன்னா கேளு. நீ உடைச்சதுக்கு பதில் தந்தது திரும்ப கேட்க கூடாது. உடைச்சதுக்கு பதில் ஒண்ணு தண்டி கொடுப்பாங்க, 75 கொடுக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி உனக்கு ஒண்ணு தந்துட்டேன். இது ஏன் பொறுக்க திட்டி. பொறுக்க திட்டில மட்டும் கைய வச்சுக்க நான் பொல்லாதவளா ஆயிருவேன். அத்தி சண்டை ஆரம்பிச்சிட்டால்வே. ஜபாக்கா பாத்திர ஜபாக்கா எப்படி ஏமாத்துறானே. ஜபாக்கா அந்த பொறுக்க திட்டி எனக்குள்ள பொறுக்க திட்டி தானக்கா. எடி அத்தா 3 பொறுக்க திட்டி இருக்காட்டி ஆளுக்கு ஒண்ணு அச்சற வேண்டியது நடி. இல்லடா, அது எல்லாமே எனக்குள்ள பொறுக்க திட்டி தான். நான் அவியலே பொரியலே அப்புறம் கூட்டு எல்லாம் வைக்கணும்ல. அப்போ நீ மட்டும் தான் கூட்டு குழம்பெல்லாம் வைக்கணும். இவ்வளவு வைக்க கூடாது. கொன்னு போடுவேன். ஆளுக்கு ஒரு பொறுக்க திட்டி குடுட்டி. பாத்தியா ஜபா, தனி குடுத்தன போனனே அவ புத்திய காட்டிட்டா பாத்தியா. எடி சண்டை போடாம ஆளு பொண்ணை எடுங்கடி. எடி எல்லாத்துலயும் ஒண்ணு கொடுங்க. எனக்கு மிக்ஸி, அந்த ஸ்டவ் அடுப்பு, அப்புறம் ஒரு தட்டு, கிளாஸ், பொரிக்கல் சட்டி எனக்கு தேவையான எடுத்துக்கிட்டுமா. நான் கரெக்டா பங்கு வச்சு தரேன். அவ்வளவுதான். ரொம்ப சண்டைலாம் போடக்கூடாது சரியா? அது மாதிரி பால் காய்ச்சி வைக்கும் போது ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணும். புரியுதா? புரியுது. எடி ஜபா, என்ன டீ? மஞ்சள் பொடி தாயே எடுத்துட்டு வரேன் தாயே. எடி அப்படியே வெத்த பொடியும். ஜபாக்கா மண்டவலம். இப்போ இருக்கு உனக்கு மண்டவலம்? அதெல்லாம் கிடையாது. சும்மா மண்ணை கலக்கி பாயசத்தை வை போதும். டேஸ்டா இருக்காதே. ஆமா, இவ மண்டபத்தை போட்டு வச்சுட்டா மட்டும் அப்படி நாக்கு இனிக்கும். கொண்டு விட வந்துட்ட. சரி எல்லாரும் அவரை நச்ச மாத்திட்டு கிளம்புங்க. விளையாட்ட பாரு. அங்கேயும் வீட்லயும் எப்பவும் இந்த விளையாட்டு தான் நடக்கும். செல்லும் போல விளையாடுறல. ஆமாடா, என் தங்கச்சி என் உசுரு. ஆனா அவ பெத்த பிள்ளைக்கு நான் எதுவுமே செஞ்சதே கிடையாது. என்னடா என்ன? இல்லடா, ஒரு தாய் மாமனா இந்த புள்ள பிறந்தப்போ என் கையில வாங்கினதும் இல்ல, தாய் மாமன் கொடி போட்டதும் இல்ல, அவளுக்கு சீர் செஞ்சதும் இல்ல, அவ சடங்கு ஆனப்போ அவளுக்கு நான் எந்த முறையும் செஞ்சதும் இல்ல. இப்படி நான் எந்த பாக்கியத்தையுமே நான் அந்த பிள்ளைக்கு செய்யவே இல்லையடா. இப்படி எதுவுமே செய்யாம பாசத்தை மட்டும் எதிர்பார்த்தா ஒரே ஒரு தங்கச்சி மகா. அந்த பிள்ளைக்கு கூட எனக்கு எந்த செய்யறதுக்கு பாக்கியம் கிடைக்கலையே. அழாதடா, இங்க பாரு, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன் பையில வட்டி மொதமா செஞ்சுட்டானுங்க. என்னடா சொல்ற? பிரம்மாண்டமா உனக்கு சடங்கு வச்சிருந்தானுங்கடா. சடங்கு வச்சிருந்தானுங்களா? ஆமாடா, பிரம்மாண்டமா வச்சிருந்தானுங்க. ஆல்பம் கூட இருக்குது, சீடிலாம் இருக்குது, நான் பார்த்தேன்டா. அவ சடங்கு வச்ச வால் போஸ்டரே இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குடா. அவ்வளோ கிராண்டா பண்ணியிருந்தானுங்க. எனக்கும் பார்க்கறதுக்கு கொடுப்பன இல்ல. ஆனா நான் அந்த வால் போஸ்டரு அதெல்லாம் இன்னும் ஊருக்குள்ள இருக்குது, பார்த்திருக்கேன். அவ்வளோ கிராண்டா வச்சிருந்தானுங்கடா. யானை சவாரி, குதிரை சவாரின்னு வச்சு கலக்கிட்டானுங்க. இதெல்லாம் இவனுக்கு எப்படா தெரியுது? கத்துக்கிட்டானுங்க. அவளுக்கு எந்த கோரியும் அவனுக்கு வைக்கல. எல்லாரும் செஞ்சாங்க சரிடா, ஆனா எனக்கு எந்த கொடுப்பனையும் இல்லையே. அதுக்குதான் அவ பெத்த புள்ளைய கையில வாங்கினல. பரவாயில்லடா, அவ பெத்த புள்ளைகளுக்கு செஞ்சுட்டு போ. அந்த பாக்கியம் மாதிரி எனக்கு கிடைக்கட்டும்டா. நம்ம பிளான் போட்டுக்க மாதிரி எல்லாம் சரியா நடக்கும்ல. பிளான போட்டுக்கிறது கிங்ஸின் ராஜா. தப்புமா என்ன? நீ எந்த கணக்கு போட்டாலும் தப்பாது. எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்கு. என் தங்கச்சி பிள்ளைய பார்த்தாலே கண்ணில் எடுத்து ஒத்திக்கணும் போல இருக்கும்டா. அது பண்ற சேட்டை, அது பேசுற பேச்சு, அது அவ முழிக்கிற மொழி. அப்படியே முன்னாடி வந்து ஒரு மொழி முழிச்சு நிப்பாடா. அப்படி என் பொம்மிமா வந்து முழிச்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா எனக்கு காப்பாத்தாம போனேன்னு அவ பார்த்த மாதிரியே இருக்கும்டா. நீ அழாதடா. சாகும்போது நினைச்சிருப்போம்ல, என்ன மலை போல நம்பிருப்போம்ல. என்னை வந்து என்ன காப்பாத்துவான்னு மலை போல நம்பிருப்போம்ல. அவ பெத்த பிள்ளைய நான் காப்பாத்திருவேன்னு மலை போல நம்பிருப்போம்ல. பாரு, கொன்னவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம். நம்ம பொம்மிமாவை கொன்னவனை கொன்னு நம்ம மனசுல இருக்க வழியை தீர்த்துக்கலாம். சத்தியமா என் தங்கச்சி பொண்ணு உயிரோட இருக்கும்னு எனக்கு தெரியாடா. எனக்குமே வந்த புதுசுல ஜான் மேல பயங்கர கோவம். யார முழுசா நம்பி புள்ளைய கொடுத்தாலும் இப்படி விட்டுட்டானே ஜான் மேல எனக்கு வந்த புதுசுல கோவம். அதுக்கப்புறம் அவன் நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல உள்ள கோவம் எனக்கு தெரிஞ்சது. என் தங்கச்சி பொண்ணு பக்கத்துல நிக்க கூட எனக்கு தகுதியே இல்லடா. சத்தியமா அவன் என் முன்னாடி நடந்து போகும்போது பொம்மிமா அப்படி என்னை பார்த்துட்டு போற மாதிரியே இருக்கும்டா. என் பொம்மிமா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. ஒரு அன்னை மாதிரியே என்கிட்ட விளையாடுவா. ஒடி வந்து கட்டி என் தோல்ல ஏறி பறந்துவா. எனக்கு 1000 முத்தங்களை கொடுப்பா. அவ வாசனை கூட இன்னும் என்னை விட்டு போகலடா.
அட அட யாரோ வந்த மாதிரி இருக்குது. ஒண்ணு வாடிய தகப்புல என்ன ஏர்போர்ட்டுக்கு வாரின்னுட்டு நீ வரல. யார் சொன்னா? என் தங்கச்சி வரும்போது நான் ஏர்போர்ட்டுக்கு வராம இருப்பேனா? அப்போ உன்னை காணவே இல்ல. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா? நான் தான் வந்தேனா? இருந்தாலும் உன்னை செக் பண்ணதுக்காக சும்மா லேண்ட் பார்த்தேன். ஏய், என்ன நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீ தான் என் உசுருன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு என்ன பயம் காட்டுற? நீ வரலன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். என் பொம்மி மாவுக்காக இந்த அண்ணன் கடைசி வரைக்கும் வாழ்வான். உனக்காக தானே இந்த அண்ணன். போனேன், ரொம்ப பயந்துட்டேன். நான் உன்னை ஏர்போர்ட்லயே பாத்துட்டேன்னா சும்மா என் தங்கச்சிட்ட விளையாண்டு பார்க்கலாமே நினைச்சேன். சரி வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அண்ணே என்ன பயந்துட்டியோ? இல்ல, நான் எதுக்கு பயப்பட போறேன்? அப்போ அண்ணன் மேல உனக்கு எவ்வளவுதான் பாசம்? என் உசுரே நீதானே. இல்லடா சொல்ல. இல்ல இல்ல. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னா அது உனக்கு கரெக்டா? என்ன வச்சிருக்க? வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா தானே புத்திசாலியாச்சா, கண்டுபிடிச்சிருப்பியா? டேய் போதும், வெளியில வாடா. அப்படி பெரிய சர்ப்ரைஸ். போனே. என்ன இப்படி சொல்லிட்ட? கடல் தாண்டி உன்னை தூக்கிட்டு வந்திருக்க. ஆல மரண மாதிரி இருக்குதே. நான் இருக்கேன், மறந்துடாத. என் உயிரே. உயிரெல்லாம் கிடையாது. என்ன சண்டை போட்டுக்கல? இல்லன்னா வந்து தங்கச்சிக்கு சண்டையா போட தெரியாது பாரு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் போய் சேர்ந்துருக்கீங்க, அதுக்குள்ள சண்டையா? இங்க பாரு, உன் தங்கச்சி தான் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரியில்லை. இவர் சேட்டையே பண்ண மாட்டாரு. ஏய், நான் ஒண்ணு சேட்டை பண்ணல, நீ தான் ரொம்ப சேட்டை பண்ண. ரொம்ப திமிரு, அறிவு ஏகத்தட்டது இருக்குல்ல. அதனால ரொம்ப தான் வாழ்த்தணும். இங்க போட்டா கிளாஸ் வச்சு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நான் வராத படிப்பா இவளுக்காக போய் சேர்ந்திருக்க. உங்களை யாரங்க வந்து சேர சொன்னா? உனக்காக தான் சேர்ந்தேன். டேய், காலேஜ் வச்சு இப்படி சண்டை பண்ணல 2 பேரும். டேய், ஒண்ணு கூட என்கிட்ட பேசவே இல்லடா. அதான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. போடா, எனக்கு வெக்கமா இருக்கு. டேய், எனக்கு 17 வயசு தான் ஆகுது. 18 அடுத்த மாசம் பிறக்கலடா. இங்க பாரு, நமக்கு அம்மா அப்பா கிடையாது. நீ வேற வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்க. இப்போ கல்யாணத்தை பண்ணிடுவோம். அப்புறம் உங்களுக்கு எப்போ சேர்ந்து வாழன்னு தோணுதோ அப்போ வாழ்ந்துக்கிடுங்க. இனிமேல் காலேஜுக்கு போன நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. இந்த ஐடியாவை வந்து கொடுக்கதான் வந்திருக்கீங்க கடல் தாண்டி. என்ன புருஷனுக்கு கொஞ்சமாவது பாய்ப்படணும்ல, அதுக்கு தான். உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் கேட்டுருவியா? அவன் ஒரு கண்ணுனா நீ ஒரு கண்ணு. இங்க பாரு, அவனுக்கு வரவே வராத அந்த படிப்பு. உனக்காக வந்து சேர்ந்தான், நீ அவனை கண்டுக்கவே இல்லையா? நான் தான் படிப்புன்னா அதுல கவனம் செலுத்துவேன்ல. சரி சரி, கல்யாணத்தை பண்ணி வச்சத புருஷன் முன்னாடி சேர்ந்து படிக்க போங்க. என்ன அண்ணா, இங்க பாரு, இந்த அண்ணன் உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமா இருந்தே உன்னை ஒரு புள்ளைய நல்லா பாத்துக்கிடுவேன். இந்த இவன் நிக்காம பாரு, இவனும் அப்படிதான். இவனையும் நான் நல்லா பாத்துக்குவேன். அதனால நீங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆனா இதுதான் எனக்கு பிடிக்கல. என்ன உனக்கு பிடிக்கல? எங்க அண்ணனுக்காக பிடிச்சிருக்கு. ஓ, இல்லன்னா பிடிக்காது. 2 பேரும் சண்டை போடுங்க, நான் வாரேன். அண்ணா, என்னம்மா? அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ கல்யாணம் பண்ணி உனக்கு பிறக்க போற பையனுக்கு தான் என் பொண்ணை நான் கொடுப்பேன். நம்ம பந்தம் நம்மளோட முடியக்கூடாதுண்ணே. முடியாது, நம்ம பந்தம் முடிகிற பந்தம் கிடையாது. அண்ணா, உன் பிள்ளைக்கு தானே என் பிள்ளைய நான் கொடுப்பேன். அது காலங்காலமா நம்ம ரத்த சம்பந்தம் வந்துகிட்டே இருக்கணும். நீ இந்த மண்ணில் கடைசி வரைக்கும் என் உருவத்தை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு, நான் உன் உருவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு. தாய் தப்பு இல்லாத எனக்கு தாயாவும் அப்பாவும் இருந்து நீ பார்த்துக்கிட்ட. இது வரைக்கும் எனக்கு அம்மா அப்பா இல்லைங்கிற வழியே இருந்ததே இல்லை. எனக்கு எல்லாமே நீ இருந்த. நீ எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு. நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். நீ பெத்த புள்ளைய என் தோல்ல வச்சு வளர்ப்பேன். அந்த புள்ளைய தான் என் பையனுக்கு நான் முடிச்சு வைப்பேன். போதுமா? அவங்க பெக்கிற புள்ளையும் நான் தூக்கி சமைப்பேன். போதுமா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா? நான் உன் கையில ஒப்படைக்கிறதே சாதாரண மனுஷனே இல்ல, உண்மைக்கு பேர் போனவன். உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பான். நம்புறேன். நம்பணும், நம்பித்தான் ஆகணும். என் தங்கச்சி உருவத்துல நான் தலைமுறையா அந்த முகத்தை நான் பார்க்கணும். நான் அள்ளி தூக்கி கொஞ்சணும். என் தங்கச்சி உருவம் காலங்காலமா இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். என் அண்ணன், நீ கேட்டுட்டல, நீ காலத்துக்கும் இதை தூக்கி சமைப்ப. அதுக்கு என் தெய்வம் தேவைப்படும், பாத்துக்க. சரிம்மா, இப்பதான் டைலாக் வந்திருப்பா.
எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வரேன். டேய் நான் வரணுமா? இல்லடா நான் முடிச்சுட்டு வரேன். இல்லடா நானும் வரேன்டா. வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நீ அந்த கேள்வியே கேட்ட. இல்லைன்னா அவன் தப்பா நினைப்பா, அதுக்கு தான். போடா. பன்னேர்பட்டிக்கு போறது வித்தியாசம். பன்னேர்பட்டிக்குலாம் வர முடியாது. வரலன்னா தூக்கிட்டு போயிருவேன். நாளைக்கு நம்ம இதுக்கு கல்யாணம் பாத்துக்க. கொஞ்சம் கூட உறுத்தவே இல்ல இந்த வயசுல கல்யாணம் பண்றவனே. என்ன பண்ண, எனக்கு நீனு எழுதப்பட்டாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்ல பத்தியா. தலைவீதின்னு கட்டுறீங்க. பின்ன இந்த வீர சூரியெல்லாம் எவனாவது கட்டுவானா என்ன? அத்தான் நான் வீர சூரியனு தெரியுதுல்ல, பரவ எப்படி காதலாம். அதை எப்படி நான் எப்படி வளர்க்குறேன் மட்டும் பாரு. கிட்ட வந்தீங்க நான் பேச மாட்டேன், கத்தி தான் பேசும். எங்க கத்தி பேசல? பன்னேர்பட்டி இளவரசருக்கு ரொம்ப தான் வாய்க்கொழுப்பு போலுக்கு. ஆமா ஆமா, செம்புலிங்க கொட்ட வாரிசிய தட்டி தூக்கிட்டான்ல, அந்த தைரியம். அப்படிதான், அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனா என்னால இப்ப பன்னேர்பட்டிக்கு வர முடியாத. எப்ப தோணுதோ அப்ப வந்தா போதும். நாளைக்கு புதுசா ரெடியாக போறோம்ல. போங்க. என்ன போங்க? நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம். கொன்னுறேன். அட்வான்ஸா ஒண்ணு கொடுக்கறதே ஒண்ணு போதுமா? நீ கிட்ட வந்து நிக்கிறதே எனக்கு ஆயுசுக்கும் வாழ்ந்த மாதிரி. நீ எல்லாம் ஒண்ணு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒன்ன தவிர வேற எவனையும் எடுத்து பார்க்க மாட்டான் இந்த மகாதேவன். அப்படிதான் மகாதேவன் ஏற்பட்டது பாத்துட்டு இருக்காரு. என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், உன் தங்கச்ச தவிர இந்த உலகத்துல வேற எப்பலையும் எடுத்து பார்க்க மாட்டேன்னு என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அப்ப நம்பலாம், அப்ப நான் நம்புறேன். ஒருவேளை நான் இந்த மண்ணுல இல்லட்டாலும் உன்னை தவிர வேற எவளையும் எடுத்து பார்க்க மாட்டேன். உனக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி, அண்ணனுக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி, அதை இந்த உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் நிறைவேற்றுவேன். பிடிச்சிருக்கு. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா என் அண்ணன் பிள்ளைக்குத்தான் நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது முன்னாடி எழுதப்பட்ட விதி, அதை சத்தியமா நிறைவேற்றுவேன். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பன்னேர்பட்டிக்கு நாளைக்கே வரேன். உன்னை கொடுத்துக்கலாமா? எப்படி? பன்னேர்பட்டி இளவரசருக்கு அந்த உரிமைலாம் இருக்குது. இல்ல, என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அது வரைக்கும் உன்னை தொட மாட்டேன். நெத்தில மட்டும். இது என் மனைவியாக போறதுக்காக. என்னையும் என் அண்ணனையும் அவ்வளவு பிடிக்குமா? இந்த உலகத்துல எனக்குன்னு வாழ்றவன் என் நண்பன் மட்டும்தான். அவனை பிடிக்காம இருக்குமா? அவனை பிடிச்ச ஒன்ன பிடிக்காம இருக்குமா? இந்த உலகத்துல எனக்கு 2 கண்ணு, நீயும் என் நண்பனும். உங்களை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த உறவும் இல்லை. I love you. I love you. I love you. அண்ணா அண்ணா அண்ணா. என் தங்கச்சி சாகும் போது எவ்வளவு துடிச்சிருப்பாடா. விட்டுட்டேடா. நான் எப்படியாவது காப்பாத்துவேன், என்னை எப்படி நம்பிப்பா தெரியுமாடா? என்ன தெய்வம் மாதிரி நம்புனாடா. விட்டுட்டேடா. என் தங்கச்சி நான் விட்டுட்டேன், ஆனா என் தங்கச்சி பத்த புள்ளைய நான் விட்டுற மாட்டேன்டா. உசிரே போனாலையும் புள்ளைய நான் காப்பாத்த வேண்டாம். அதுக்கு தண்டை வந்திருக்கோம். இந்த புள்ளைய நான் காப்பாத்தாம போனேன், நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம்டா. இல்லடா, நான் இவளை காப்பாத்துவேன். எந்த எல்லைக்கும் போய் நான் காப்பாத்துவேன். பேசாம கிங்ஸன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோமா? வேண்டாண்டா, அவன் வீரன் தான், மா வீரன் தான். நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லிட்டாவே. இப்போ நம்ம புள்ள கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்டா. எப்படா வாழ்வான்? இப்ப என் தங்கச்சி பெத்த புள்ளையோட அவன் சந்தோஷமா இல்லற வாழ்க்கையில இருக்கான். 2 பேரும் அனோன்யமா இருக்காங்க. என் தங்கச்சி பிள்ளைய குழந்தை பார்த்த மாதிரி பாக்குறான். கனவுனாவும் நடந்துக்கிறதான். சீக்கிரம் இன்னொரு குழந்தைய வரும். இதெல்லாம் எப்படா கெடுக்க சொல்ற? சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்டா. காதலிச்ச பொண்ணோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். காதலிச்சவளே மனைவியா கிடைச்சிருக்கான்னு சந்தோஷமா அவன் இல்லற வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்போ போய் இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னா அவன் எப்படா சந்தோஷமா இருப்பான்? இன்னொன்னு, அவன் எப்படியும் கஷ்டப்பட போறான். அது வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுவேன். சரிடா, இங்க பாரு, நம்ம புள்ளைய வாழ வைக்காம நாம இங்க இருந்து போக மாட்டோம். போதுமா? சரிடா. டேய், அங்க பாரு, உட்காந்து விளையாடுற அழக பாரு. பொம்மை மாதிரி இருக்கா. பொம்மை மாதிரி இல்ல, பொம்மைமாவே உட்கார்ந்து இருக்கா. வாலில மட்டும்
அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்குடா. எப்படியெல்லாம் வளர வேண்டிய புள்ள. குழந்தை பருவத்துல நம்ம இவளை பார்த்ததே இல்லைல்ல. பார்த்ததே இல்லடா. ஆசையா இருக்குடா. அவ குழந்தையா இருக்கும் போது எவ்வளவு அழகா இருந்திருப்போம்ல. நமக்கு ஏண்டா எந்த கொடுப்பனையுமே கிடைக்கல. நான் பெத்த ஒரே ஒரு புள்ள. அது பிறந்த அன்னைக்கும் நான் பார்க்கல, அது வளரும் போது நான் பார்க்கல, அது ஆளாய் நிற்கும் போது நான் பார்க்கல. என் பொறப்ப பாத்தியடா. என்ன நீ நம்புறலடா? நீ என்ன நம்புறல? ஒன்ன நம்பாம எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். நீ வாழ வேண்டிய வாழ்க்கை எல்லாத்தையும் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்டா. நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வாழ்நாள் முழுதும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேடா. டேய், நீ என் நண்பன்டா. நீ சொன்ன நான் சாகவே செய்வேன். போடா, என்னடா இது பேச்சு? என் தங்கச்சி கூட ஒரு நாள் வாழ்ந்துருப்பியாடா? ஒரு நாள் வாழ்ந்தானே, ஒரு யுகம் வாழ்ந்தானே. அவ இன்னும் என் மனசுல இருக்கா. எப்படி டேய், ஒரு நாள் வாழ்ந்தா என்னடா? பாரு, என் உசுரே முன்னாடி வந்து நிக்குது. இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? ஃப்ரெண்டுங்க பேர்ல இந்த உலகத்துல உனக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல நீ இருக்க. இந்த உலகத்துல எனக்கு விலை மதிக்க முடியாதுன்னா அது நீ மட்டும்தான். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எல்லா சுகத்தோடயும் சந்தோஷத்தோடயும் இருக்கேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன போட்டவா போட. உன்னை விட்டு நான் போக மாட்டேன்டா. நான் நிஜமா சொல்றேன். நீ இழந்ததெல்லாம் உன் கையில திருப்பி கொடுக்காம இந்த கிங்ஸின் ராஜா மண்ணுக்குள்ள போக மாட்டான். இவர் அப்படியே விட்டுருவேன். நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். போடா. சரி வா, பிள்ளைய பார்த்துட்டு வரலாம். சரி சரி வா, அவன் அந்த குளத்துக்கிட்ட போன மாதிரி இருக்கு. சீக்கிரம் வா. இதை எப்படி என்னால விட முடியும்? வாய மூடுங்க. உங்க தம்பிக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருந்துன்னு தெரிஞ்சும் என்ன ஏமாத்தி பறிக்க உங்க தம்பிக்கு நீங்க கட்டி வைக்கல. அவருக்கு வயசு அதிகம், அதனால உங்க புள்ளன்னு நீங்க சொல்லி எனக்கு கட்டி வைக்கல. அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? அப்படி பார்த்தா அந்த பையன் வெறும் காதலிக்க மட்டும் தான் செய்தான். அதுக்காக என் புள்ளைல அவன் ஏமாத்திட்டு இருப்பா. நான் கருப்பு சிங்கத்தை சொல்லாம இருக்கணுமா? அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி நோண்டி எடுக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான். இங்க பாருங்க, பேர் எடுத்து பசங்க அப்படி இப்படி இருக்கால எந்த தப்பும் இல்ல. அதுலயும் இந்த வீட்டு பையில சுத்தமான பயிலுவன் காதலிச்சானுங்க, அதுக்கு உண்மையா இருக்கானுங்க. இங்க பாருங்க, இது ஒண்ணும் பெரிய தப்புலாம் இல்ல. நீங்களே போய் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடாதீங்க. கருப்பு சிங்கத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. உங்க பிள்ளைல கட்ட தாலியற வரைக்கும் பொத்திக்கிட்டு இருங்க. அதுக்காக அந்த வேலைக்காரி என் பிள்ளைல இருக்க வேண்டிய இருப்பாளா? அவ இருக்க வேண்டியதுதான் உங்க பிள்ளைல இருந்துகிட்டு இருக்கு. வேண்டாம் கல்பனா, வேண்டாம். நான் இப்பமே கருப்பு சிங்கத்திட்ட போறேன். அப்படியே உங்க பிள்ளைல கூட்டிட்டு போக வேண்டியதான். ஆமா, கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் உங்க பிள்ளைகிட்ட அழகு இல்ல, ஒண்ணு இல்ல. எவன் கட்டுவான்? பேசாம வாய மூடிக்கிட்டு இருங்க. அப்புறம் ஒண்ணு பெரிய தப்பு இல்லையாதே. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவனை 10 குடும்பம் வச்சுக்கிட்டாலும் எந்த தப்பு இல்ல. உங்க பொண்ணு செம்பளிங்க குடும்பத்துல வாழணும், அவ்வளவுதானே. உங்க பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கங்கிற பேரு போதும். எவன் இன்னைக்கு 2 தடவை வைக்காம இருக்கான்? அதுக்கு வாய மூடு. காலேஜ் படிக்கும் போது நீ காதலிக்கல, அதுவும் வேற இதுல ஜாதி பிரச்சனையில உங்க வீட்டுல தடுத்து வச்சிருக்காங்க. பெருசு நடிக்கிற. இங்க பாருங்க, எப்படி ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்க வரைக்கும் எதையும் கண்டும் காணாம இருங்க. அந்த வேலைக்காரியெல்லாம் என் பிள்ளைக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? உங்க புள்ள மட்டும் என்ன காதலிக்கும் போது எப்படி காதலிச்சா? இங்க பாருங்க, இதெல்லாம் ஒண்ணும் கண்டுக்க கூடாது. இவனுக்கு பெரிய எடுத்து பையல தான், ஆனா ஒழுக்கமான பையலா இருக்கானுங்க, காதலிச்சிருக்கானுங்க, அவ்வளவுதான். வேற எந்த தப்பும் பண்ணல. இத பெருசு படுத்திட்டு நீங்க கருப்பு சிங்கத்தை போய் கருப்பு சிங்கம் சரி காதலிச்சவனுக்கு கட்டி போட்டு கட்டி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்க பிள்ளைல கூட்டிட்டு போவீங்களா? மண்ணில அறிவு கிடையாது உங்களுக்கு. கருப்பு சிங்கத்தை போய் சொல்ல போயிட்டு இருக்கீங்க. கூட இருக்காரே மகாதேவன், அவரே போதும். இதுதான் சரியான சொந்த பொண்ணு. அந்த வேலைக்காரி அவனுக்கு கட்டி வச்சிருவாரு. அப்புறம் வேலைக்காரியும் உங்க வீட்டுக்கு வர வேண்டிய மாப்பிளையும் நல்லா வாழ்வாங்க. உங்க பிள்ளைல இப்படியே இருக்கட்டும். ஐயோ, நான் என்ன சொல்லிருக்கேன்? எது நடந்தாலும் கண்டுக்காம இருங்கன்னு சொல்லிருக்கா இல்லையா? உங்க ரெண்டுத்துக்கு அறிவே இல்ல. அந்த இசைப்புல கிட்ட கொஞ்சமா ஆசபாசமா நீங்க இருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, இந்த வீட்டுல அந்த இசைப்புல தான் இவனுக்கு தெய்வம். அந்த இசைப்புல தான் உலகமே. அவ கால கலோசனை கூட கழுவுங்க. அப்பனாத்தான் அவனுக்கு மனசுல இடம் பிடிக்க முடியும்னா அதையும் செய்யுங்க. இங்க பாரு, அவனுக்கு எந்த எல்லைக்கும் போய் அந்த பிள்ளைக்கு பணிவிட செய்வானுங்க. செம்புலிங்க குடும்பம்னா சாதாரண இல்ல. அப்பேற்பட்ட செம்புலிங்க குடும்பத்துக்கு ஒரே ஒரு பெண் வாரிசுனா அது அந்த புள்ள மட்டும்தான். இன்னொன்னு சொல்ல போனா அந்த புள்ள ஒண்ணு மோசமான புள்ளலாம் கிடையாது. உங்க புள்ளைய குணத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த புள்ள தங்கமான புள்ளையா இருக்குது. இவளுக்கு நல்லபடியா நடந்துக்கிட்டா அந்த புள்ள சூப்பரா நடந்துக்கணும். இவளுக்கு தான் குணம் பத்தாது. அதனாலதான் அந்த பிள்ளைக்கு இவளை கண்டா பிடிக்கல. திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த பிள்ளை கிட்ட கொஞ்சம் ஆசை பாசமா இருங்க. அட்லீஸ்ட் உங்க கத்த தாலி ஏற வைக்கும்போது அந்த பிள்ளை கிட்ட கொஞ்சமாவது நல்லா இருங்க. உங்களுக்கு வாழ தெரியாது. இந்த குடும்பத்துல வரதே உங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம், அதிர்ஷ்டம் இருக்குது உங்களுக்கெல்லாம். அதுக்காக அந்த வேலைக்காரி என் மாப்பிள்ள மயக்கிட்டு இருப்பாளா? மயக்கல இல்ல, குடும்பமே நடத்தினாலும் கண்டும் காணாத மாதிரி போங்க. ஏன் அவன் காதலிக்க கூடாதா, குடும்பம் நடத்த கூடாதா? உங்க பிள்ளை பொண்டாட்டி தானே போகணும். அமைதியில இருங்க. இனிமேல் ஏதாவது வாய திறந்தீங்க அதுக்கப்புறம் தான் இருக்கு சொல்லிட்டேன்.
அந்த இசி பிள்ளை ஒரு குழந்தை மாதிரி தான். அந்த புள்ளை கிட்ட கொஞ்சம் பாசமா இருங்க. எதுக்காக நாங்க பாசமா இருக்கணும் சொல்லு பாப்பா? அது இந்த வீட்டு வாரிசா இருந்தா என் புள்ளைய அவ கால கழுவணுமா? கால கழுவண்டா, அது இந்த வீட்டு பேருல கழுவானுங்க. நீங்க பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சா போதும். ஏ, இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்றீங்களே, அந்த அங்க இருக்க நீ அன்பரசியா? அந்த புள்ளை எப்படி எல்லார்கிட்ட ஆசை பாசமா இருக்குது? இவ்வளவுக்கு அந்த பிள்ளை வேலை கோத்திரத்துல புள்ள அவ்வளவு அழகா இங்க மட்டும் பழகுது. உங்க புள்ளை வந்து இவ்வளவு நாள் ஆகுது, இங்க இருக்க யாருக்கிட்ட இன்னும் பழகல. பெரிய மகாராணி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காளுங்க. கொஞ்சம் நம்ம தரத்தையும் பார்க்கணும். இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்க ஒண்ணு குறைஞ்சதெல்லாம் இல்ல. பிறந்த இடம் வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா வாக்கப்பட்டிருக்க இடம் குறைஞ்சவங்களுக்கு வாக்கப்படல. செம்புளிங்க பேரனுக்கு வாக்கப்பட்டிருக்கா. இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்களா நினைச்சிருந்தா தினமும் ஒரு காஞ்சி பட்டு கழுத்து நிறைய கிலோ கணக்குல தங்கத்தை போட்டுக்கிட்டே மினிக்கிட்டு அலையலாம். இங்க எவ்வளவு அப்படி இருக்கா? ஏதோ பக்கத்து வீட்டுக்காரி பழகுன மாதிரி பழகிட்டு இருக்குவ. ஒரு பந்தா இல்ல, ஒரு பெருமை இல்ல, ஒரு ஆணவம் இல்ல. சாதாரணமா இருக்க எல்லா பிள்ளைகளும் நீங்க நேத்து பணக்காரி ஆகிட்டு பெருசா பகட்ட பண்ணிக்கிட்டு அழைவீங்க. அவங்களோட ஒரு நாள் செலவே 10 வருஷம் வருமானம் நமக்கு. யார் கூட கம்பேர் பண்ணீங்க? ஏன் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைகளுக்கு தெரியாது பந்தா பண்ணதுக்கு? அவனுக்கு சிம்பிளா இருக்கத்தான் பிடிச்சிருக்கிறேன். இங்க பாரு, நாம ஒண்ணும் பெரிய கொம்மையெல்லாம் கிடையாது. நாம வீட்டுல எப்படி சாதாரண இருப்போமோ அப்படியே இருங்க. அதுதான் இந்த வீட்டு பையன் மனசுல இடம் பிடிக்க முடியும். எப்ப பார்த்தாலும் உங்க பிள்ளைல கொண்டுட்டு அழைதாளுங்க. பெரிய சீமையில இருந்து வந்த மாதிரி என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? உங்க பிள்ளைல இந்த வாக்கப்படணுமா வேண்டாமா? உங்ககிட்ட தான் கேட்க. அலெக்ஸ் சாரன் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? அவங்க அழகா இருக்காங்க, நாங்க அவங்க கூட தான் வாழுவோம். பாத்தீங்களா, அழகா இருக்கானுங்களாம். இதுக்கெல்லாம் சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? வேற ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுக்கார பிள்ளைகள் மாதிரியே பழகுங்க. அந்த மகிமா பத்து வேலைக்காரின்னு சொல்றது வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்களை மதிக்காம இருக்காது. முத இதெல்லாம் நிப்பாட்டுங்க. முழுசா முத இந்த வீட்டு பிள்ளைங்களா மாறுங்க. ஆளுக்களை பாரு, வாழ தெரியாம எங்க எப்படி இறங்கி போன உங்களுக்கு தெரியாது. அந்த கிங்ஸன் வச்சிருக்கான வைரக்கடை, அதுல உங்களுக்கு கணக்கு பார்க்க தெரியுமான்னு தெரியல. அவன் கடையில் இருக்க வைரம் போதும் நம்ம சொத்து கூட கம்பல் கூட பண்ண முடியாது. அவன் கடையில் இருக்க வைரம் அதுல பாதி கூட நம்ம சொத்து கிடையாது. அப்படியே அவனுக்கு உலகம் முள்ள தங்க கடை இருக்குது, வைரக்கடை இருக்குது. யார் கூட கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமோ இந்த வீட்டு பிள்ளைங்களால எதுவுமே முடியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதனால தானே எப்படியாவது என் பிள்ளைங்க கட்டி கொடுக்க நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் இறங்கித்தான் ஆகணும். இப்ப சொல்றதா அந்த இசை பொண்ண நீங்களும் அதே மாதிரி பார்க்கணும். இந்த வீட்டுல வாழ வந்திருக்க அந்த ராணி பிள்ளை பாத்தீங்கல்ல, அதே இந்த வீட்டு தோட்டத்துல வேலை பார்க்கற ஒரு வேலைக்காரனோட பொண்ணு. அந்த புள்ளைய இந்த வீட்டுக்காரனுக்கு சொந்த புள்ள மாதிரி பாக்குறானுங்க. நீங்க என்னன்னா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரலே வீட்டுல வேலை பார்க்கற புள்ளைய சொந்த புள்ளைய பாக்குறானுங்க. உங்களுக்கு என்ன? அந்த புள்ள துறை கட்டியிருக்கான். எப்படி சந்தோஷமா இருக்கு அந்த புள்ள. பொழைக்க தெரிஞ்சா ஒழுங்கா பொழைங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு மட்டும் கிடைச்சதுன்னா நான் சத்தியமா ஜான் மனசுல இடம் பிடிச்சிருப்பேன். இல்ல, எனக்கு எப்படி நானும் ஜான் வேணும். எனக்கு ஜானு தான் வேணும். ஜானு தான் என் புருஷன். நான் ஜான் கூட தான் சேர்ந்து வாழ்வேன். அந்த அபி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் ஜான் மனசுல இடம் பிடிப்பேன். எனக்கு இந்த குடும்பம் வேணும். என்னை ஏமாத்தி பறிக்க இந்த குடும்பம் அவனுக்கு கொண்டு என்ன கட்டி வச்சுட்டாங்க. இல்ல, நான் ஜான் கூட வாழ்வேன். நான் ஜான் மேல பைத்தியமா இருக்கேன். நான் ஜான் மேல பைத்தியமா இருக்கேன். ஜான் எனக்கு வேணும். ஜான் எனக்கு வேணும். ராணி பையனை விட ஒரு கூட்டுக்கறியாவது அதிகமா வச்சு நான் அசத்திரணும். என்ன கூட்டு வைக்கலாம்? அதுக்கு முன்னாடி வீடு கட்டணும். எப்படி வீடு கட்ட? என்ன தங்க புள்ள, இன்னைக்கு நீ தனியா சொல்லி போகுது போலுக்கு? ஆமா மாமா, நாங்க தனி கொடுத்தன ஆயாச்சுது. தனி கொடுத்தன ஆயிட்டீங்களா? ஆமா மாமா, இப்ப சோறு கறியெல்லாம் நான் பொங்கிட்டேன். ஓஹோ, டேஸ்ட் பக்கம் நம்மள சொல்லுவால. இப்போ என்ன செய்யணும்? வீடு கட்டணும் மாமா. அதான் எப்படி கட்டணும் எனக்கு தெரியல. இவ்வளவுதானே? இங்க பார், உனக்கு வீடு கட்டணும் அதுதானே? இந்த பாரு, அங்க பாத்ரூம் தோண்டதுக்காக மண்ணெல்லாம் தோண்டி போட்டிருக்கோம். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, நிறைய மண் இருக்குது. அத்தாடி, நிறைய மண் இருக்குதா? எக்கச்சக்கம் இருக்குது. எக்கச்சக்கமா? அந்த மண்ணை பூர்வமா மாட்டிட்டு வரேன், அதை வச்சு வீடு கட்டிரு. சூப்பர் சூப்பர் மாமானா இப்படித்தான் இருக்கணும். நீ அப்ப என் கூட தான் சேரணும், சரண் மாமா கூட சேரக்கூடாது. சரி, நான் உங்க கூட தான் சேருவேன். இனிமேல் நீ மாமா கூட தான் இருக்கணும். அப்படின்னா நான் மாமா உனக்கு எல்லாமே எடுத்துக்கொண்டு தருவேன். இந்த பாரு, உனக்கு சரண் மாமா பிடிக்குமா, கவின் மாமா பிடிக்குமா, மாணிக்க மாமா பிடிக்குமான்னு கேட்டா நீ என்ன சொல்லணும்? எனக்கு கவின் மாமா தான் பிடிக்கும். எப்போ அப்படிதான் சொல்லணும்னா? நான் அப்படிதான் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு மட்டும் சாரணன் கிட்ட வச்சு இவ என்னத்தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா போதும். அப்புறம் நம்ம கட்டில மலைதான் தங்கம். நீ அப்படியே தான் சொல்லணும், ஓகே? ஆனா நீங்க மண்ணெல்லாம் குழப்பி தரணும். நான் எப்படி செங்கல்லாம் உனக்கு எடுத்துட்டு வரேன் பாரு. செங்கலா? ஆமா, வீடு செங்கல் வச்சு தானே கட்டுவாங்க. ராணி பிள்ளை நான் கட்டிட்டு வீட பார்த்து அப்படியே அசந்துருவா. மாமா, சோறு கறியெல்லாம் பொங்கிட்டேன், எப்படி இருக்குன்னு பாத்துறது எல்லாம். முதல் வீடு கட்டணும்ல, அதுக்கப்புறம் தானே சோறுலாம் பொங்கி சாப்பிட முடியும். ஆனா நான் இப்ப அவசரப்பட்டு சோற பொங்கிட்டேனே. நேரம் ஆகுதுவா, கையெல்லாம் கழிட்டுடியா? இங்க பாரு, அண்ணன் சாப்பிடுவாரு. ஆகா, என்ன கூத்துட்டு இருக்கான் போலுக்கு. அதான் உட்கார்ந்து லட்சணத்தை பாரு. முத வாடி எந்திச்சு, அது பாட்டுக்கு உட்கார்ந்துருவா. வா எந்தி, முத வா எந்திச்சு வா. நான் இன்னைக்கு புதுமை படைக்க போறேன். புதுமை தானே, அது பேர படைச்சுக்கலாம். சாப்பிட்டு தூங்க வா. வா இங்க
இந்த காவலுக்கு நிக்காம நிப்பான், அது அப்படியே தான் இருக்கும். வா, இங்க யார் எடுக்க போறா? நான் வரமாட்டேன். அடம் முடிக்காதடி, எந்திரிச்சு வா. நீங்க வந்தாலே அப்படிதான், நான் வரமாட்டேன். அவளே கஷ்டப்பட்டு வீடு கட்ட போறா, நீங்க என்ன கூப்பிட்டு இருக்கியா? ஓட்டு அடிச்சு நீ இதை போய் எடுத்து கொடுத்துருக்க அப்படிதானே? என்ன இப்போ அவளுக்கு என்னத்தான் ரொம்ப பிடிக்குமா தெரியுமா? என்ன செக் பண்ணி பாத்தீங்களா? காரியக்காரம்ல நீ. ஆமா, நிச்சயமாவே என்னத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா? நம்பிக்கை என்ன கேளுங்க. இசைமா, உனக்கு சாரண என்ன பிடிக்குமா, அலெக்ஸ் என்ன பிடிக்குமா, நான் பிடிக்குமா, இந்த அண்ணன் பிடிக்குமா? நீங்க மண்ணெல்லாம் குழப்பி தந்துருவீல்ல. செங்கல் கூட தருவேன். வாச்சிருக்கான் பாரு. யாம்ல நீ சொல்லுமா. எனக்கு கவின் மாமா தான் ரொம்ப பிடிக்கும். சரி சரி, உனக்கு கவின் மாமா பிடிக்கட்டும். எந்திரிச்சு வா. நீங்க இதெல்லாம் நாதானிக்கு பொங்கணும் தெரியுமா? ஆமா. இசை வீடு கட்டிட்டியா? இல்லடி, இப்பதான் நான் கட்ட போறேன். நாளை வீடு கட்டி வச்சிப்பா. என்னக்கா நீங்க கட்டிட்டீங்களா? சரி பாவோம். ஆமா, அவளி விளையாட்டுக்கு சேர்த்துட்டோம். யாழினி, நீ கட்டி முடிச்சிட்டியா? யாழி நிம்மா செத்துருக்கியா? அவதான் வருவேன் ஒத்த கால நின்னா. ஏன் இசை, அந்த புதுசா 2 பிள்ளைகள் வந்திருக்க, சாரோனும் நம்ம அலெக்ஸ் கட்டிக்க போறோம், அந்த பிள்ளைகளும் சேர்த்துக்க வேண்டியதானே? எனக்கு கோவத்துல சொல்லிவிட்டேன். ஏண்டி? எங்க நாங்க இப்படி எல்லாம் விளையாடுதுன்னு கடுகளும் அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இசையோட இமேஜ் என்னதுக்குன்னு ஆகுறது? அப்போ அவளுக்கு தெரியாதா? கடுகளும் வெளியில தெரியக்கூடாது. சுத்தி நாங்களும் காவலுக்கு அடிக்கோம், தெரியல? அவளுக்கு வர்ற மாதிரி இருந்தாலே நாங்க விளையாட்டு எடுத்து ஒழிச்சு வச்சிருவோம். நீ காவலுக்கு அதுக்காக அவளுக்கு நரம்பு தருகனே, அதுக்காக நம்ம பிள்ளை நடாம இருக்க முடியுமா? அதுக்கு நீங்க காவல் இருக்கியா? யாரெல்லாம் காவலுக்கு இருக்கியா? நான், அம்மா, அப்பா. அம்மாவும் அப்பாவுமா? ஆமா, அத்தான் அந்த சைடு நிக்காவ. அப்பா அந்த சைடு நிக்காரு. என்னோட தெரியுமாண்ணே? என்னடா அங்க தள்ளி பாருங்க, மகாதேவன் மாமாவும் அப்பாவும் நிக்காரு. என்னடா சொல்ற? அப்போ நீ வச்சு மகாதேவன் மாமாவும் கிங்ஸன் அப்பாவும் தான் காவலுக்கு நிக்காங்க. அவங்களுமா? அண்ணே, எங்களை விட அவங்க தான் நல்ல காவல் காக்குறாங்க. இசையை எங்கி விடுறதே கிடையாது. அங்க பாருங்க, நாங்களே போனாலும் அவங்க போக மாட்டாங்க. இசை எங்க இருக்காலும் அவங்க தானே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவ விளையாடுறத பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்கண்ணே. அப்பாவுக்கு இதெல்லாம் புதுசா இருக்குண்ணே. இவ விளையாடுறது, இவ பேசுறது எல்லாம் வியப்பா இருக்குது. ஆனா என்ன, இவ கிட்ட அவரால் சேர முடியல. ஆமாடா, அப்பா எந்த பாத்துட்டு இருக்காருடா. அதனாலதான் ஜானனும் இசை நல்லா விளையாடட்டும், அது அப்பாவும் ஜானமும் நல்லா பாக்கட்டும்னு சொன்னானே. ஆமாடா, அப்பா இங்கதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இசை நீ விளையாடு. நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். நான் உனக்கு நிறைய விளையாட்சம் வாங்கி தரேன். நிறைய வாங்கி கொடுக்க. ஆமாடா, அப்பா பார்த்துட்டே இருக்காருடா. ஆமாண்ணே, அதான் நாங்களும் காவலுக்கு நின்று பாத்துக்கிட்டு இருக்கோம். அதே இந்த குந்தாணிகள் பார்த்தானா இவன் இப்பெல்லாம் விளையாட முடியுமா? அதுக்காக இந்த காட்டுல அவளுக்கு நேரமும் போகாது, போனு ஜானே கொடுக்க மாட்டான். அதான் சரி விளையாண்டுட்டு போட்டு விட்டு இருக்கு. விளையாடட்டும் விளையாடட்டும், எப்ப பார்த்து ரசிக்கிறாரு. விளையாடட்டும், நல்லா விளையாடட்டும். சரி, நீ தொந்தரவு பண்ணாத, போ, நான் பாத்துக்கிறேன்டா. அவளுக்கு தேவையான மட்டும் எடுத்து கொண்டு கொடு. அது மத்தபடி அப்பாவே நின்று பார்க்கட்டும். இல்லைண்ணே, அது கூட நான் அப்பாவை தான் எடுத்து கொண்டு கொடுக்க வைக்க போறேன். பாரு, முடியுமாடா? முடியும்ண்ணே. இப்போ பாருண்ணே, அவருக்கு ஆசையா இருக்கும்ல. ஆமாண்ணே. ஒண்ணு இல்லம்மா, உனக்கு இவ்வளவு விளையாட்சாம வாங்கி கொடுக்கலாம் நீ யோசிச்சுட்டு இருக்கோம். அதான் போய் கடையில போய் வாங்கிட்டு வரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிதானடா? அண்ணே, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ, மாமா வேற போயிட்டாரே. 2 மிக்ஸி வாங்க வேண்டியிருக்க. மிக்ஸி தானே, போன் போட்டு வாங்கிட்டு வந்துருவான். எங்க மஞ்சள் பொடி நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க 2 பாக்கெட் எடுத்துட்டு வந்துருங்க, அப்பதான் குழம்பு நிறைய வைக்க முடியும். சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதுலயே இருந்து விளையாடுனா? சரிங்க, நான் இதுல இருந்து விளையாடுறேன். அப்பாடா, அப்போ இன்னைக்கு 4-5 குழம்பு கூட்டு வச்சிடலாம். மஞ்சள் பொடி எப்படி நிறைய எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படிதான் நிறைய மஞ்சள் பொடியை கலக்கி வச்சிட்டோம்னா நிறைய குழம்பாயிரும். எங்கடா, எங்க போற? இல்லப்பா, அவளுக்கு மண்ணு வேணுமா வீடு கட்டுறதுக்கு, அதான் மண்ணுல போறேன். மண்ணு தானே, நீ போ, நாங்க அள்ளி கொடுத்துக்கலாம். இல்லப்பா, அள்ளி கொடுக்கணும் நமக்கு கோவம் வந்துருப்பா. நாங்க அள்ளி கொடுக்கோம், நீ கிளம்பு. சிங்கிள் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வரட்டும். எப்படி வீடு கட்டுறதுன்னு மட்டும் பாருங்க. ராணியை விட பெரிய வீடு கட்டுறோம். சோர்க்கறி இதை விட நிறைய பொங்குறோம்.
விட்டுட்டேனே விட்டுட்டேனே விட்டுட்டேனே. என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல? தெரியலையா? டிவி என்ன குந்தாணிகள் ஆளாச்சே. அது வேற ஒண்ணு இல்ல, சும்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் இதெல்லாம் என்னதுன்னு கேட்டேன். ஆத்தி குந்தாணி ஆளாச்சே. இப்ப என்ன பண்ண? இது அங்கங்க கடந்துச்சு, அதான் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் இதெல்லாம் என்னது? இதுவா, நம்ம இங்க காட்டுக்குள்ள வந்திருக்க மேட்ச் வாய்கறி பொங்கலுக்கு தேவைப்படும்னு சொல்லி எடுத்து வந்திருக்காங்க. அதான் நான் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏது இது சப்பு சாம மாதிரி இருக்கு. இத்தினோண்டு இதுல வந்திருக்க எல்லாத்துக்கும் சோறுகறி பொங்க போறாங்க. ஆத்தி இந்த வாட்டி இவர்கிட்ட நாச்சிக்கிட்டனே. இப்ப என்ன கேக்க? இதுல பொங்கி சாப்பிட்டா போதும். அப்போ பொங்கியாச்சு. ஆஹா, நம்ம பொங்குனத குடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டா. ஆமா, இப்பதான் பொங்கி முடிச்சு வச்சிட்டு போயிருக்காங்க. அதான் நான் காவலுக்கு உட்கார்ந்திருக்கேன். ஆகா, குடுத்துற வேண்டியதா. இன்னைக்கு நம்ம பொங்குனது இங்க சாப்பிட வச்சிட வேண்டியதா. நீங்க சாப்பிடுறீங்களா? ஆஹா, இன்னைக்கு இந்த புள்ள கையால நான் சாப்பிட்டதா நான் பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் உண்டு. சரி, ஏதோ எடுத்து போய் பாப்போம். ஹாப்பி கனவா இது நிஜமானு தெரியலையே. இருங்க, நான் உங்களுக்கு வச்சு தரேன். வச்சுட்டா பாப்போம். உண்மையிலே எல்லாம் சேர்ந்து பொங்கிச்சதா? ஆமா, எல்லாரும் கஷ்டப்பட்டு சேர்த்து பொங்குனதா. இது சோறு குழம்பு ரசம் மட்டும் இல்ல. ஏன் மஞ்சப்பொடி இல்லையோ? அது எப்படி இருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? இல்ல, மஞ்சப்பொடியில இருந்தது இல்லையாதான். ஆமா, மஞ்சள் பொடி இல்ல, அதான் ரசம் வைக்கல. மத்தபடி எல்லாமே இருக்குது. பாயாசம் வரைக்கும் ரெடியா இருக்குது. பாயாசம்? பாயாசம் வரைக்கும் இருக்குதா? எங்க பாயாசத்தை காட்டு பாப்போம். அப்பா அப்பா, என் அப்பாவுக்கு இப்படிலாம் வாழணும் ஆசை. என் பொண்ணாட்டி தான் என் தங்கம். எங்க அப்பாவையும் சிரிக்க வச்சுட்டா. என் தங்கம், உன்னை நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சேன்? இல்லங்க, இதுதான் சோறு, இது குழம்பு. ஓகே, போதும், இது போதும். என்ன சோறு குறையா இருக்கு? சின்ன சிட்டுல தானே சோறு பொங்கி இருக்கு, அப்ப சோறு குறையா தான் இருக்கும். எங்க அப்பாவும் குழந்தையாவே மாறிட்டாரு. எப்பேற்பட்ட மனுஷன் அவரையே குழந்தையாக்கிட்டா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்பா அப்பா, இவ்வளவுதான் இருக்குது, ரொம்பலாம் இல்ல. இவ்வளவுதான் மொத்தமே இருக்கு. ஆமா, ஏதோ கஷ்டப்பட்டு பொங்கி வச்சிருக்கேன். அள்ளி எடுத்து தூக்கி கொஞ்சணும் போல இருக்கு. என் தங்கச்சி, என் உசுரு, அவளே மாதிரிதான் இருக்கு. விட்டுட்டேன்னு என்ன முழுசா நம்மனால விட்டுட்டேன்னு. எப்படிலாம் துடிச்சு செத்தாலோ, என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு செத்தாலோ, இந்த அண்டை முகத்தை கடைசியா பாத்திரம் மட்டுமான ஏங்கிட்டு போனாலோ, அந்த ஏக்கத்துலதான் அவளே மாதிரி இந்த மண்ணுல புடிச்சிட்டு போனாளா? இந்த அண்ணனை முழுசா நம்ப முடியுமா? விட்டுட்டேனே. போகும்போது கூட இந்த அண்ணனுக்காக உன் அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கியாமா? சாகும்போது கூட நான் உன்னை கைவிட்டு போக கூட இந்த அண்ணன் நொந்தே செத்துறக்கூடாதுன்னு உன்னை விட்டுட்டு போயிருக்கியாமா? உன் ஒட்டுமொத்த உருவமா வந்து நிக்குதானம்மா. அள்ளி அணைக்கணும் போல இருக்க, அள்ளி அணைக்கணும் போல இருக்க. அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. அம்மா, அழகு பொம்மை, அழகு பொம்மை, அழகு பொம்மை, அழகு பொம்மை. அன்னைக்கு என் தங்கச்சி பார்த்த மாதிரிதான் இருக்கு. என் தங்கச்சி சொன்னா, நீ இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் என் உருவம் உன் கூட தான் இருக்கும்னு. அதே மொழி, அதே கண்ணு. ஆனா என் நண்பன் போனான்.
எனக்கு இந்த உலகத்துல பிடிச்சது இவங்க 2 பேரும். அவங்க 2 பேரையும் ஒரே ஆளை கொடுத்துட்டு போயிட்டா. அழகு பொம்மை, அழகு பொம்மை. எங்க அப்பா ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவளை குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தூக்கி வளர்த்த தங்கச்சா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தங்கச்சி அவர் மீண்டும் பார்த்துட்டாரு. அவர் தூக்கி வளர்த்த அவர் தங்கச்ச மீண்டும் பார்த்துட்டாரு. அவர் பிள்ளையா வளர்த்த அவர் தங்கச்ச பார்த்துட்டாரு. என் அப்பாவுக்கு நான் அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டேன். என்ன நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. இதுக்கு மேல இருந்து என் பலவீனம் தெரிஞ்சிடும். எங்க வீட்டால மட்டும் சாப்பிடவே மாட்டேக்காவ. அவிலையும் சாப்பிட வைக்கணுமே. இந்தா கருப்பு சிங்கமே என் சாப்பாடை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு போயிருக்காவ. அப்ப நான் எந்த அளவுக்கு டேஸ்டா பொங்கி இருக்கணும்? இவ ஏன் சாடாம இப்ப பதில் ஓடி இருக்காவ? மிஸ்டர் மகாதேவன் சிக்கிட்டாரே. என்ன? அதுதான் நானும் கேட்க. என்ன இங்க உங்களுக்கு என்ன சொல்லி? அது சரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தி குந்தனிகிட்ட போட்டு குடுத்துற கூடாதே. நான் இதெல்லாம் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஒரே பதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. எதெல்லாம் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கா? இந்தா நம்ம வீட்டு சாமான்லாம் இங்கதான் உதறி கிடக்குது. அதான் ஒதுங்க வச்சிட்டு இருக்கேன். இதெல்லாமோ நம்ம வீட்டு பொருள். அதே வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நம்ம வீட்டுல உள்ள பொருள். அடுப்பு, சட்டி, குழம்பு வைக்குது, சோறு பொங்குது. இதெல்லாம் யாரும் அள்ளி கொண்டு போட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நான் ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணு இல்ல. அதான் சரணும் நம்ம அலெக்ஸும் கட்டிக்க போறானே, அவங்க 2-3 பாத்திரம் காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ, அதெல்லாம் அங்கதான் கிடக்குதோ? இந்த குந்தனிகள் மட்டும் வந்தானுல ஏன் டேமேஜ் ஆயிடுவேனா? அவங்களுக்கு வரக்கூடாது. இல்ல, அவங்களும் சாமான்லாம் காணும், பொங்கல் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எங்க கிடக்குத? நான் வேணா அவங்களால வந்து எடுத்து சொல்லிட்டா? மிஸ்டர் மகாதேவன், அடிக்கடி நீங்க ஏன் ரோட்லயே கிராஸ் ஆயிட்டு இருக்கீங்க? குறுக்க மறக்க போய்கிட்டு இருக்கீங்க. ஆக்சிடென்ட் ஆயிரும் பாத்துடுங்க. மிரட்டி பார்த்த? என் பணியில குறுக்க வந்தா என்ன வேணாலும் நடக்கும் மிஸ்டர் மகாதேவன். மிரட்டி பார்க்க? மிரட்டல, உண்மையை சொன்னேன். என்னையே மாதிரி சேட்டை பண்ணுதுமா என் பிள்ளை? நானும் இதே மாதிரிதான் பேசுவேன். பேசுறது சைஸ பாரு, உட்கார்ந்துக்க சைஸ பாரு. அப்போ இதெல்லாம் வீட்டுல பரிமாறுற பாத்திரங்கள் தான். அதுக்குத்தான் வீட்டை பொம்பளைங்களா பிறக்கணுங்கிறது. இதெல்லாம் வீட்டுல பரிமாறுற பொருள் தான். இந்த மகாதேவிட்ட மட்டும் இதெல்லாம் விளையாட்டு சமானி சொன்னோம், அவ்வளவுதான். நேரம் அந்த குந்தானிகளை கூட்டிட்டு வந்து என் ஒட்டு மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணி விட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான். பிறகு அந்த குந்தானிகிட்ட என் வீரத்தை காட்ட முடியாது. சரி சரி, இது விளையாட்டு சாமான. இந்த கிச்சன் சாமான, ஐயோ, இது வீட்டு உபயோக பொருட்கள் தானே. இதெல்லாம் நான் எடுத்து போட்டுமா? இல்ல, நானே எடுத்து போவேன். நீங்க உடைச்சிருவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் உடைக்க மாட்டேன். இல்ல இல்ல, நீங்க உடைச்சிருவீங்க. என்ன அழகா உட்கார்ந்து இருக்கு பாரு என் புள்ள. பிறந்தப்போ எப்படி இருந்திருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. நீ எடுத்து வச்சு நடந்ததும் எனக்கு தெரியாது. நீ துள்ளி குதிச்சு ஓடும் போதும் இந்த அப்பனுக்கு தெரியாது. ஒரு பெத்த அப்பாவா என் குழந்தைக்கு நான் செய்ய வேண்டிய எதுவுமே நான் செஞ்சதில்லை. நீ வளர்ந்ததுக்கு அப்புறமும் எனக்கு உன்னை உரிமை கொண்டாடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அதே நேரத்துல உன்னை விட்டு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. நீ யாருத்தோ என் புள்ள, என் உசுரு. உன்னை அள்ளி எடுத்து கொஞ்சனும் போல இருக்கு. ஆனா அதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அந்த ஜான் உன்னை பார்த்த விதத்துல பாதி கூட நான் பார்க்கல. உன்னை அனாதையா விட்டுட்டேன். நான் நினைச்சிருந்தா உன்னை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதை கூட நான் செய்யல. என் புள்ள பிறந்து 8 எடுத்து வைக்கும் போதே இப்படிதானே இருந்திருப்பா. என் புள்ளையனை தூக்கி கொஞ்சலியே, என் ரத்தம் என் உசுரனை தூக்கி கொஞ்சலியே. என் புள்ள என் புள்ள என் புள்ளையனை தூக்கி கொஞ்சலியே. நான் உங்க அம்மா கூட வாழ்ந்தது ஒரே ஒரு நாள் தான். அவ எனக்கு விலை மதிக்க முடியாத பரிசு கொடுத்துட்டா. அவளையும் என்னையும் கலந்து கொடுத்துட்டு போயிட்டா. உங்க அம்மா மாதிரி உலகத்துல சிறந்த பெண் யாருமே இல்ல. எனக்கு இன்னும் பிறந்த தேவதாவா
விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு நீ உன்னை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. வாழும் போதும் என்ன வாழ வச்சா, செத்தும் என்ன வாழ வச்சுட்டு போயிருக்கா. ஒரு நாள் வாசத்துல பிறந்த பூனே என் உசுரு, என் உசுரு. உன்னை நான் சந்தோஷமா வாழ வைப்பேன். இந்த அப்ப உன்னை சந்தோஷமா வாழ வைப்பேன். என் புள்ள, என் புள்ள, என் தங்க புள்ள, என் தங்க புள்ள. அப்பா உங்ககிட்ட வெறுப்பா நடந்துக்கிறது இல்லாமா? அப்பா உங்ககிட்ட ஏட்டிக்கு போட்டியா நடந்துக்கிறது எல்லாம் அது நேரம் இல்லை தங்கம். அப்படியாவது நீ என்கிட்ட பேச மாட்டியானுதான். ஆனா அப்பா மேல உனக்கு கோவம் வருது இல்ல? இந்த அப்பா பாசமாவே இருக்க மாட்டேக்காரு, ஏட்டிக்கு போட்டியா பேசுறாருன்னு நினைக்கிறல்ல? உங்ககிட்ட எப்படியாவது எனக்கு பேசணும்னு ஆசை, ஆனா பேசுறதுக்கு தகுதி இல்லை. அதான் நீயும் நிச்சயமா என்கிட்ட பேச மாட்ட. கோவம். உன்கிட்ட எப்படியாவது பேசணுங்கதான் அப்பாவோட ஆசை. என் தங்கம், அப்பா கிட்ட பாசமா இருப்பியம்மா? என் தங்கம், என் வயிறா, என் நண்பனுக்கு, அதான் உன் மாமனுக்கு நீனா உசுரு. உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் மறுபடியும் வந்திருக்கோம். நிச்சயமா உன்னை வாழ வைப்பான். இந்த திருப்பு எங்க கணக்கு தப்பாது, இந்த திருப்பு எங்க கணக்கு தப்பாது. உன்னை வாழ வைப்போம், வாழ வச்சுட்டு தான் போவோம். தங்கு புள்ள, தங்கு புள்ள, என் புள்ள, இது என் புள்ள, என் உசுரு, என் ரத்தம், என் புள்ள, இது என் புள்ள, இது என் புள்ள. நீ என் புள்ளம்மா, நீ என் புள்ளம்மா, என் தங்க புள்ள, என் புள்ள, என் புள்ள இது. இது என் புள்ளல, இது ஏன் ரத்தம்ல, இது ஏன் ரத்தம், ஏன் ரத்தம், என் தங்க புள்ள, என் தங்க புள்ள.